மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் மாண்புறு மங்கையே. மங்கை 29. தன் பண பலத்தின் மூலம் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் கேத்ரின் வீட்டிற்கே வரவழைத்து இருந்தான் ஜெர்வின். அங்கே அவளது அறையில் மருத்துவர்கள் அவளுக்கு சிகிச்சை அளிக்க வெளியே சோஃபாவில் அமர்ந்தவனுக்கு தேகம் நடுங்கியது. கேத்ரின் மயங்கிய பின் அவளை தூக்கி மெத்தையில் கிடத்தியவன் மருத்துவர்களை அழைக்கும் முன்பே குருதி வெளிவராமல் இருக்க துணியை வைத்து கட்டிய பின்பு மருத்துவர்களை அழைத்தான். அவர்கள் வந்து சிகிச்சை தொடங்கியதும் வெளியே வந்து அமர்ந்தவனின் நினைவெல்லாம் தன் தங்கையையே எண்ணி இருந்தது. அவளையும் இப்படித்தான் கையிலே ரத்தம் வழிய மருத்துவமனைக்கு தூக்கி சென்றான். மீண்டும் தன் தங்கை முகமே வர கண்ணீர் சிந்தினான். என்ன மன்னிச்சிட ஜெர்சி, எனக்கு இவளை கஷ்டப்படுத்தணும்னு என்ன இல்லை. ஆனா உன்னை தற்கொலை செய்ய தூண்டி அவளை பழிவாங்க எனக்கு இதை தவிர வழியில. என்னை மன்னிச்சிடடா என்று தனக்குள் இருக்கும் தங்கையிடம் கூறி அழுதான். கேத்ரினின் மாமா ஜேம்ஸை அலைபேசி வழியே அழைத்து விஷயத்தை சொன்னான். என்னதான் கேத்ரின் நடித்து சம்பாதித்து அன்புராணிக்கு கொடுத்தாலும் இவள் தனியாக தனி வீட்டில்தான் இருந்தாள். ஜேம்ஸ் எவ்வளவு சொல்லியும் மறுத்து தனியாகத்தான் தங்கி இருந்தாள். அவளுடன் நம்பிக்கையான காவலாளியும் சமைத்து கொடுக்க இதர வேலை செய்ய கேத்ரினை பார்த்து கொள்ள செல்வி என்ற ஒரு பெண் இருப்பாள். அவள்தான் அவளுக்கு எல்லாம். அதுவும் வீட்டிற்குள் மட்டுமே. வெளியே ஜேம்ஸ் கேத்ரின் கூடவே இருப்பார். அவளை தேடி எத்தனை ஆட்கள் வந்தாலும் நடுக்குடத்தில் பேசி அனுப்பிவிடுவார். கார்த்திக்குமே அதுவரை தன் உரிமையை வைத்துக் கொள்வான். அவளது அறைக்கு செல்வதென்றால் அது ஜேம்ஸ், அன்புராணி வந்தாள், டேவிட், அப்புறம் செல்வி மட்டும்தான். அந்த செல்வி இன்று ஊருக்கு சென்றிருக்க கேத்ரின் மட்டுமே தனியாக இருந்தாள். சுடரின் சிரித்த முகத்தைக் கண்டு வெகுண்ட ஜெர்வின் மேலும் அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வெறியில் கேத்ரின் வீட்டிற்கு வந்தவன் அவளது அனுமதியின்றி அவளது அறைக்குள் நுழைந்தான். இருவருக்குள்ளும் நடந்த வாக்குவாதத்தில்தான் ஜெர்வின் அவளது கையை கிழித்து அவள் தற்கொலை செய்ததாக கார்த்திக்கிடம் காட்ட முயன்றான். பதறிக்கொண்டு ஜேம்ஸ் கேத்ரின் வீட்டிற்கு வந்தார். வெளியே அமர்ந்திருந்த ஜெர்வினை கண்டதும் கோபம் வந்து அவனது சட்டையை பற்றினார். என்னடா பண்ண என் பொண்ணு? எதுக்குடா அவ தற்கொலை பண்ணிக்கணும்? என்னடா பண்ண என கோபத்தில் கத்த அவரது கையை அசட்டையாக எடுத்தவன் தனது கசங்கிய மடிப்பை சரி செய்துவிட்டு அசட்டை சிரிப்புடன், ஒன்றும் பண்ணல சார், லைட்டா அவ கையை கிழிச்சேன், அவ்வளவுதான். அண்ட் உடனே டாக்டர்ஸை வர சொல்லிட்டேன். உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டோன்ட் வரி, அவளுக்கு எதுவும் ஆகாது என்றான். ஏண்டா அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு ஒரேடியா அவளை கொன்னுடுடா. ஏண்டா பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுற? உனக்கு தேவை அந்த பொண்ணு தானே. அந்த பொண்ணை என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கூடா. ஏன் பொண்ணை விட்டுடுடா என கதற. விடுறேன் சார், உங்க பொண்ணை விடுறேன். இதுதான் என்னோட கடைசி பிளான். எது சக்சஸ் ஆகி அந்த சுடர் தற்கொலை பண்ணிக்கிட்டா போதும், உங்க பொண்ணை நான் விடுறேன். அப்புறம் உங்க பொண்ணு அவ ஆசைப்பட்டது போல அந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். என்ன சொல்றீங்க எனவும் அவர் அமைதியாக யோசிக்க, சார், நான் உங்ககிட்ட அனுமதி கேட்கல, நீங்க யோசிச்சு சொல்ல. நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். இல்லைனா உங்க பிள்ளையும் இல்ல, உங்க பொண்ணும் இருக்க மாட்டா என்றான் திமிராக. நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லு என்றார் உணர்வின்றி. தட்ஸ் குட் மிஸ்டர் ஜேம்ஸ். இப்போ அந்த கார்த்திகிட்ட ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லி வர சொல்லுங்க. அப்புறம் கேத்ரின் ஓ மேல இருக்க காதல்னால தான் இப்படி பண்ணிட்டா, அவளை காப்பாத்த சொல்லி கெஞ்சுங்க. அவனும் யோசிப்பான். அந்த சுடர் விட்டு கேத்ரினை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுப்பான். அந்த சுடரும் வேதனைப்படுவான். ஏன் தற்கொலை கூட பண்ணுவான். எனக்கு அதுதான் வேணும். ஃபோன் பண்ணுங்க என்றான். அவரும் விஷயத்தை கூற கார்த்திகை அழைத்தார். அவனோ அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்தான். என்னப்பா இவ்வளவு நேரம் கழிச்சு வர என ரோகிணி கேட்கவும், முக்கியமான வேலைமா, அதான் லேட். என்னம்மா வீடே அமைதியா இருக்கு, எங்க 2 பேரையும் காணோம் எனவும், 2 பேரும் சாப்பிட்டு தூங்குறாங்கடா, நீயும் வா என அவனை அழைக்க, தூங்குறாங்களா? அவர்கள் அறைக்கு சென்று பார்க்க கனி தூங்கி இருக்க சுடரோ அவனது அரவம் கேட்டதும் உறங்குவதைப் போல நடித்தாள். ஏனோ அவனை எதிர்கொள்ள துணிவு இல்லை அவளுக்கு. அவனும் ஏமாற்றத்தோடே திரும்பினான். சுடர் இங்கு வந்ததிலிருந்து
தூங்குவதற்கு முன் அவளிடம் உரையாடிவிட்டு உறங்குவது அவனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் இன்று அவள் உறங்க சென்றது ஏதோ போல் இருந்தது. நாளைக்கு பேசிக்கொள்ளலாம் என்று சாப்பிட சென்றான். ரோகிணி பரிமாற உண்டான். அவனது செல் அலற எடுத்து பேசியவனுக்கு அங்கு சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு அதிர்ந்தான். அம்மா, கேத்ரின் மேடம் கையை அறுத்துக்கிட்டாங்களாம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கான். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நீங்க பத்திரமா இருங்க என்று அவர் பதிலை எதிர்பாராது கிளம்பி விட்டான். மருத்துவர் வெளியே வந்து, ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம், பயப்படுற மாதிரி இல்லை, ஷீ சேஃப் நவ் என்றவர். அவங்க ரெஸ்ட்லெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்காங்க, கூட இருந்து பார்த்துக்கோங்க, டேப்லெட் கொடுத்துருக்கேன், மறுக்காம கொடுங்க என்று சொல்லவும் கார்த்திக் வரவும் சரியாக இருந்தது. என்ன சார் ஆச்சு? எதுக்கு அவங்க தற்கொலை பண்ணிக்கணும்? நல்லதுன்னு சார் இருந்தாங்க. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை சார் அவங்களுக்கு? சொல்லுங்க சார் என கேட்டான் பதற்றத்தோடு. உன் மேல வச்ச காதல்னால தான் அவ இப்படி பண்ணிக்கிட்டா என்று பேரிடியை இறக்க, என்ன சார் சொல்றீங்க, லவ்வா என அதிர்ந்து கேட்க, ஆமா தம்பி, உன் மேல அவ வச்ச காதல் தான் அவளை இப்படி பண்ண வச்சிடுச்சு. உங்களையும் அந்த சுடரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவ அவளா இல்லை. வெளியே எல்லார் முன்னாடியும் சிரிச்சு பேசினாலும் தனியா வந்து அழறது எனக்கு மட்டும்தான் தம்பி தெரியும். ஆனா இப்படி சாகிற அளவுக்கு போவான்னு எதிர்பார்க்கல. என் பொண்ணு காப்பாத்துங்க தம்பி என அழுது கரைய தான் எண்ணியது சரி என்றாக பெருமூச்சு விட்டவன் உள்ளே சென்று பார்க்கலானான். வாடிய வதங்கிய கொடி போல கிடந்தாள். அவளையே பார்த்திருந்தவன் சட்டென நினைவு வந்தவனாக ஜெர்வினை பார்க்க அவனோ முகத்தில் எதுவும் காட்டாது நின்றான். நான் தான் உதவிக்கு அவரை அழைச்சேன். டாக்டரை இங்க வரவழைச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சதே இந்த தம்பி தான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ப்ரெஸ் மீடியான்னு பிரச்சனை வரும்னு தான் தம்பி இப்படி பண்ணுச்சு என்றார். ரொம்ப நன்றி சார் என்றான். இட்ஸ் ஓகே கார்த்திக், நீங்க ரொம்ப லக்கி. உங்களுக்காக உயிரை கொடுக்குற பெண் இருக்கு, அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க என்று அவன் தோளை அழுத்தி விட்டு போக, இது எல்லாம் நாடகம் போல அவனுக்கு தோன்றினாலும் அவள் கையில் இரத்தமும் அங்கே இரத்த வாடையும் உண்மை என நம்ப வைத்தது. இரவு முழுக்க அங்கே இருந்தான். பகலில் அவள் கண்விழிக்க அவள் முகத்தை தான் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். அவனுக்கு மிலானி சொன்னதை நினைவிற்கு வந்தது. கார்த்திக், உண்மை என்னன்னு கேத்ரின் வாயால வர வைக்கணும். அது உங்களால தான் முடியும். காதல்னு ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணி அவங்கள உண்மையை சொல்ல வைக்கணும். இது தப்புதான். ஆனா ஆபத்துக்கு எதுவும் பாவம் இல்லை. சுடர் கேஸ்ல குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும். அதுக்கு நீங்க இந்த நாடகத்தை நடத்தி தான் ஆகணும். நான் ஜானை கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு மேல இந்த கேஸ்ல வழி இருக்கான்னு எனக்கு தெரியல என்றவள் சொன்னதை யோசித்தவன் அவளிடம் யோசிப்பதாக சொன்னான். ஆனால் கடவுளே வழியை அவனுக்கு வகுத்தது போல ஒரு சூழலை கொடுக்க அவன் நடிப்பதை தவிர வேறு வழியில்லை என்றானது. அவள் அவன் முகத்தை பார்க்க, ஏன் கேத்தம்மா இப்படி பண்ண? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடி. தற்கொலை செஞ்சு காலம் முழுக்க என் சந்தோஷத்தை இழந்து வாழணும்னு நினைக்கிறியா கார்த்திக்? அவள் வாயை திறக்க அவள் வாயில் விரலை வைத்து தடுத்தவன், போதும், நீ எதுவும் பேச வேணாம், நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான். அவள் விழிகள் விரிய, அப்போ சுடர், நீங்க அவங்கள உயிருக்கு உயிரை காதலிச்சுங்க தானே? எனக்காக அவங்கள வேணான்னு சொல்லாதீங்க. நான் உங்களை நினைச்சு இப்படியே வாழ்ந்துடுறேன் என்றாள் எங்கோ வெறித்து. சுடரை நான் காதலிச்சது உண்மைதான். ஆனா அவ என்ன காதலிக்கல. அவளை மறக்க கஷ்டப்படுவேன் தான். ஆனா உன்னை நான் இழக்க விரும்பல. உன் காதல் என்ன மாத்திடும் என்று சொல்லி இதழை விரிக்க அவனை தாவி அணைத்து கொண்டாள். அவளை ஏமாற்றுவது வலித்தாலும் சுடருக்காக செய்தான். காலையில் ரோகிணி மூலம் விஷயத்தை கேள்விப்பட்ட சுடருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கொஞ்சம் நாளென்றாலும் கேத்ரினிடம் நன்றாக பழகியிருந்தாள் சுடர். அதனாலே அவளது தற்கொலை செய்தி கேட்டதும் பதறிக்கொண்டு வந்தாள். ஏற்கனவே இது போலொரு செய்திதான் அவளை உருக்குலைய வைத்திருந்தது. மீண்டும் தற்கொலை செய்தி அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சீக்கிரமாக கிளம்பி அவளை பார்க்க வந்தாள். கார்த்திக் பேசியதை கேட்டு அறையின் வாயில் வரை நின்ற சுடர் அங்கிருந்து அழுது கொண்டே சென்றாள். அவளை கண்ட ஜேம்ஸ் கார்த்திக்கிடம் வந்து, தம்பி, அந்த சுடர் பொண்ணு வாசல் வர வந்து அழுதுகிட்டே போகுதுப்பா எனவும் அதிர்ந்தவன், விடுங்க சார், எப்படியும் தெரியதானே போகுது அசட்டையாக சொன்னான். கேத்ரினும் ஜேம்ஸும் பார்த்து கொண்டனர். ஜேம்ஸ் சுடர் வந்து போனதையும் கார்த்திக் சொன்னதையும் ஜெர்வினிடம் பகிர சுடரின் அழுகை முகம் அவனால் பார்க்க முடியாமல் போனாலும் இதுதானே தனக்கு வேண்டும் என்பது போல எண்ணி மகிழ்ந்தான். இருப்பினும் கார்த்திக் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் என்றான் அவரிடம். ஒரு வாரம் கார்த்திக் அவளோடுதான் இருந்தான். வீட்டிற்கு செல்லவில்லை. ரோகிணியிடம் செல்லில் பேசிக்கொள்வான். சுடர் தன் வேலையுண்டு என்று இருந்தாலும் இரவில் அழுவதை தவிர அவளுக்கு வழி தெரியவில்லை. மதுரைக்கே செல்லலாம் என்று எண்ணினாள்.
ஆனால் அவள் போட்ட ஒப்பந்தத்தினால் செல்ல முடியவில்லை. அவளுண்டு, அவள் வேலை உண்டு என்றே இருந்தாள். அவளுக்கு வேலை வரிசை கட்டி நின்றன. கார்த்திக் கேத்ரினோடு இருந்ததால் மற்றவர்களுக்கு மேக்கப் போடும் பணி சுடரிடம் வர காலை மாலை என ஓடினாள். இதெல்லாம் அவள் வருந்தக்கூடாது என்று கார்த்திக் இட்ட கணக்குதான். ஆனாலும் அவள் இரவில் அழுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. மனதிலே அவளுக்கு ஆறுதல் சொல்வான். இவையெல்லாம் கவனித்த ரோகிணிக்கு நெருடலாக இருக்கும். சீக்கிரமாகவே திருமணம் செய்து வைக்க எண்ணினார். அதை இருவரிடமும் பேசவும் எண்ணினார். கார்த்திக் தன் தாயை பார்க்க வீட்டிற்கு வந்தான். கார்த்திக், நீ பண்றது சரின்னு எனக்கு படல. ஃப்ரெண்டு தான், அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லதான், அதுக்காக அவ வீடே கதைன்னு இருப்பியா? உனக்கு குடும்பம் இருக்க ஞாபகம் இருக்கா? எனக்கு இந்த 6 மாசம் காத்திருக்க பொறுமை இல்ல. அதனால உனக்கும் சுடருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற என்று சுடரை வைத்து கொண்டே கேட்க அவளோ உணர்வற்று நின்றாள். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா, நான் கேத்ரினை தான் விரும்புறேன் என்று குண்டை தூக்கி போட்டான். என்னடா சொல்லுற? அப்போ என் மருமக வாழ்க்கை அவளை தானடா விரும்பின. இப்ப ஏண்டா மாத்தி பேசுற? நான் காதலிச்சா போதுமா? அவ என்னை காதலிக்க வேணாமா? காலை என்ன விரும்புறானே எனக்கு தெரியாது. அப்ப எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லுங்க? ஆனா எனக்காக உயிரை விட துணிஞ்சிருக்கான் கேத்ரின். இப்போ எனக்கு அவதான் பெருசு, அவதான் எனக்கு முக்கியம். அவளை தான் கல்யாணம் செய்ய போறேன். இனி நான் அங்கதான் இருக்க போறேன் என்றான். உள்ளே எடுத்த வலியை பொருட்படுத்தாது. என் மருமக வெளியே சொல்லலனாலும் அவ உன்னை விரும்புறாடா என்றார். இல்லத்த, நான் மாமாவை விரும்பல. அவருக்கு நான் சரியானவள இல்ல. கேத்ரின் தான் மாமாவுக்கு சரியானவங்க. அவரோட வாழ்க்கை அவங்க கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். மாமாவோட காதலை ஏத்துக்கோங்க அத்த என்று அவனுக்காக பேசினாள். அவள் கூறியதை கேட்டு மேலும் அவர் அழுக அவளை உணர்வற்ற பார்வையை பார்த்துவிட்டு சென்றான். அவர் சமாதானமாகாமல் அழுக, அத்த, மாமா எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணும், நீங்க அழாதீங்க அத்த என்று ஆறுதல் சொன்னாள். நாட்கள் அதன் போக்கில் சென்றது. வீட்டில் நடக்கும் பிரச்சனையை கதிரிடம் கூறாமல் இருவரும் மறைத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக்கொண்டனர். கார்த்திக்கும் கேத்ரினோடு ஒன்றி தன்னை அதிகம் நம்ப வைத்தான். அவன் அவளுடனே தங்கிக் கொண்டான். அவளுடனே ஷூட்டிங்கிற்கும் சென்று வந்தான். அவளுடன் கார்த்திக்கை பார்க்க பார்க்க சுடருக்கு உள்ளே வலித்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. ஆனாலும் முகத்தில் வலி தெரிந்தது. ஜெர்வினின் எரிந்து கொண்டிருந்த மனம் குளிர ஆரம்பித்தது. இதற்கிடையில் அன்புராணி தன் தம்பியை காணவில்லை என்று அழுது புலம்ப ஆரம்பித்தார். அவர்களும் கேத்ரின் வீட்டிலே இருந்தனர். ஜேம்ஸ் அவரிடம், அவன் பத்திரமாதான் இருப்பான், சீக்கிரமா வந்துடுவான் என்று சமாதானம் செய்ய கார்த்திக்கிற்கு அந்த அசட்டை பதில் சந்தேகத்தை தந்தது. பத்திரமாக இருக்கான் என்றதும் மிலானியிடம் சொல்ல அவளோ அவனிடம், கார்த்திக், அந்த ஜேம்ஸ் ஜானை வெளியே எங்கேயும் மறைச்சு வச்சது போல தெரியல. நாங்க அவரை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவரோட கால் ஹிஸ்டரி கூட ட்ரேஸ் பண்றோம். ஆனா சந்தேகப்படும்படியா இல்ல. சோ நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா அவனை வீட்ல தான் வச்சிருக்கணும்னு தோணுது. எதுக்கும் கேத்ரின் வீட்டையும் செக் பண்ணி பாருங்க, ஜான் இருக்கானான்னு. இருந்தா சொல்லுங்க கார்த்திக். அவனுக்கு திட்டம் போட்டு கொடுத்தாள். அவள் சொன்னபடியே அந்த வீட்டை ஆராய்ந்தான். 2 நாள் தேடலுக்கு பின் ஜானை கண்டுபிடித்தவன் அவனை தப்பிக்க வைத்து மிலானியிடம் ஒப்படைத்தான். அன்றுதான் கேத்ரின் பிறந்த நாள். இரவு 12 மணிக்கு அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தவன் காதலில் திளைக்க வைத்தான். பின் ஜெர்வினை பற்றி விசாரிக்க, அவன் மேல ஏன் உனக்கு பயம் என்று கேட்க அவளும் மொத்த உண்மையை கூற அதை வீடியோவாக எடுத்து மிலானிக்கு அனுப்பி வைத்தவன் அவளிடம், ஏன் மேடம் ஏன் சுடர் மேல ஆசிட் அடிச்சிங்க என கேட்கவும் ஜெர்வின் கார்த்திக்கின் தலையில் அடிக்கவும் சரியாக இருந்தது. அவள் கார்த்திக் என கத்தித் திரும்ப கொலை வெறியுடன் நின்ற ஜெர்வினை கண்டு அதிர்ந்தாள். மங்கை 30. அறை எங்கும் தங்க நிற பலூன்களும் காகிதங்களும் தொங்க விட்டிருக்க, ஹாப்பி பர்த்டே கேத்ரின் என்று சுவரில் காகிதங்களை வைத்து அலங்கரித்து அந்த அறை எங்கும் வண்ணமயமாக இருந்தது. இரவு 12 மணி அளவில் அவளது கண்ணை கட்டிக்கொண்டு அறைக்குள் அழைத்து வந்தவன் அவளது கண்கட்டை அவிழ்க்க, விழிகள் விரிக்க, வாயில் கை வைத்து நின்றாள். ஹாப்பி பர்த்டே கேத்ரின். அவள் காது மடல் சிவக்க காதரையே மெல்லமாக சொன்னான். அவள் நெஞ்சில் முகம் புதைத்து விம்மினாள். ஏன் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாள் பிறந்த நாள் இது போலதான் இருக்கும். அவங்க விட்டுட்டு போன பிறகு ஏன் பிறந்த நாளை மறந்து ஏன் பிறந்தேன்னு ஒவ்வொரு நாளும் நினைக்க வச்சது இந்த வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு அப்படி நினைக்க தோணல. நீங்க போதும் கார்த்திக், வேறு யாரும் எனக்கு வேண்டாம்.
என்று அவனை கட்டிக்கொள்ள அவனுக்குதான் குற்ற உணர்வாக இருந்தது. தன்னிடமிருந்து அவளை பிரிக்க அவன் முகத்தை நிமிர்ந்து ஏ என்று பார்த்தாள். கேக் வெயிட்டிங், கட் பண்ணு என்றான். அவள் மெழுகு பத்தியை ஊதி அணைத்துவிட்டு கேக்கை வெட்டி அவனுக்கு ஊட்ட அவனும் அவளுக்கு ஊட்டினான். பின் கேக்கை முகத்தில் தடவி இருவரும் விளையாடினார்கள். அவள் முகத்திலிருந்து கேக்கை கைக்குட்டையை வைத்து துடைத்து விட்டான். விழியை அகற்றாது அவனையே பார்த்தவள் அவன் இதழை நோக்கி குனிய சட்டென அவன் விலக மெத்தையில் அவள் முகம் புதைந்தது. அதை கண்டு பெரிதாய் சிரித்தான் கார்த்திக். எழுந்தவள் அவனை சரமாரியாக அடித்தாள். ஒரு பொண்ணு நானே கிஸ் பண்ண வந்தா இப்படி பண்றீங்களா கார்த்திக்? நீங்க ரொம்ப மோசம். குறைப்பட்டு கொள்ள எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என்றான். அப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் கார்த்திக் என அவனை அணைத்தாள். பண்ணிக்கலாம் கேத்ரின். ஆனா அதுக்கு முன்ன நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். சொல்லுவியா? என்ன கார்த்திக், கேளுங்க. நீ ஏன் ஜெர்வினை பார்த்து பயப்படுற? அவன் உன்னை என்ன பண்ணனா? எதுக்கு நீ அவனை கண்டதும் நடுங்குற? அவன் உன்னை என்ன பண்றான்? என்ன சொல்லி மிரட்டுறான்னு சொல்லு என கேட்டான். அவள் அமைதியாக இருக்க சொல்ல விருப்பமில்லனா வேணா கேத்ரின். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என்றவன் சுடர் சொன்னதை சொன்னவனுக்கு சுடரின் ஞாபகம் வர எழுந்து செல்ல அவனை பிடித்து தடுத்தாள். நான் உண்மை சொல்றேன் கார்த்திக், ஆனா உண்மை தெரிஞ்சு என்னை விட்டு போக மாட்டல்ல என அவள் எங்கோ பார்த்து கேட்கும் போதே செல்லில் வீடியோவை ஆன் செய்தான். என்ன உண்மை என்றான். என்ன மன்னிச்சிடுங்க கார்த்திக் என்று அழுதாள். நீ என்ன பண்ண கேத்ரின் எனவும் அவள் உண்மையை கூற ஆரம்பித்தாள். சுடர முகத்துல ஆசிட் அடிக்க ஆள் அனுப்புனது நாங்க தான். ஜானோட நண்பன் வேல்முருகன் மூலம் செல்லாவிடம் பணத்தை கொடுத்து ஆசிட் அடிக்க சொன்னது நாங்க தான் என அழுக அவனது தாடை இறுக தன்னை கட்டுப்படுத்தியவன் மேலும் அவள் சொல்வதை அமைதியாக கேட்க ஆரம்பித்தான். நான் உங்ககிட்ட காதல சொல்லலான்னு நினைக்கும் போதுதான் நீங்க சுடர காதலிப்பதா சொன்னீங்க. அப்பவும் என் உயிர் போயிருச்சு. உங்களை விட்டு விலகணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. சரி நண்பர்களா இருக்கலான்னு நினைச்சு ஒதுங்கின. அப்போதான் ஜெர்வின் என் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சான். அவன் என் படத்துக்கு ப்ரொடியூசரா எனக்கு அறிமுகமானா. அவருக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. ஆனா அவனோட பெரியம்மா மர்சியும் எங்க அத்தையும் ஃப்ரெண்ட்ஸ். அன்புராணி வச்சதா எனக்கு பழக்கம் என்று அனைத்தையும் கூற ஆரம்பித்தாள். ஜெர்வின் ஜெஸ்வா தாய் தந்தை இழந்து தனியாளாக நின்றவனுக்கு உறவென்றால் மர்சியும் அருளப்ப சாமியும்தான். அருளப்ப சாமியின் உடல்நிலையை சொல்லி மர்சிதான் அவனை இந்தியாவிற்கு வரவழைத்தார். அவனும் தனக்கு இருக்கும் கடைசி சொந்தம் என்பதால் அவனும் அவர்களுக்காக இந்தியா வந்தவன் அருளப்ப சாமியின் பொறுப்பை ஏற்றான். கேத்ரின் நடிக்கும் படத்திற்கு இவன்தான் தயாரிப்பாளர். அன்பு ராணியும் மர்சியும் இருவரும் சர்ச்சில்தான் பார்த்து பேசி பழகி தோழிகளாகி கொண்டனர். மர்சிதான் தன் வீட்டு நிலவரத்தை அன்புவிடம் சொல்ல அவர் மூளையில் உதித்த திட்டத்தை அவரிடம் கூறினான். மர்சி இலகின மனம் கொண்டவர் என்பதால் கேத்ரினை பற்றியும் அவள் கஷ்டப்படுவதை பற்றியும் கூறியும் அவள் மேல் பரிதாபம் கலந்த அன்பு வரவைக்க முயன்று வெற்றியும் கொண்டார். நான் என் ஜெர்வின் கிட்ட சொல்றேன், 2 பேரும் நேர்ல பார்த்து பேசி முடிவெடுத்துக் கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார். ஆனால் அன்பு ராணிக்கு இந்த சம்மதத்தை விட மனமில்லை. நேராக ஜேம்ஸிடம் சென்று அந்த வரனை பற்றி கூறினான். அவரே அன்புவை ஆச்சரியமாக பார்த்தார். ஏதோ நல்ல வரனாச்சே, மிஸ் பண்ண வேணான்னு தோணுச்சு. அவ காசுல சாப்பிடுறேன், இந்த நன்றி இல்லனா எப்படி என கூறவும் சிரித்தவர் அதை கேத்ரினிடம் சொல்ல கார்த்திகை நினைத்து மறுத்து விட்டாள். கார்த்திகை நினைச்சிட்டு நல்ல வரனை விட்டுடாத கேத்தம்மா, உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். முறையா உன் அத்தையே சொல்லியிருக்கா. மறுத்த அவ கோபத்துக்கு மறுபடியும் ஆளாகிடாத பிளீஸ்மா என கெஞ்ச சரி என்று சொன்னவள் அவனை பார்த்து உண்மையை கூறி இந்த கல்யாணம் வேண்டாம் என்று மறுத்து விடலாம் என்றெண்ணி அவனை பார்க்க சென்றாள். அவனுக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைதான். ஆனாலும் அம்மா ஸ்தானத்தில் இருக்கும் பெரியம்மாவிற்காக ஒத்துக்கொண்டான். இருவரும் பார்த்து கொண்டனர். முதலில் பேசியது கேத்ரின். எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல என்றாள். ஏன்? அவள் தன் காதல் கதையை கூற ஓ அவ்வளவுதான், பதில் இல்லை. அவளும் அவன் பதிலை எதிர்பார்க்க வாசலை காட்டினான். அவளும் எதுவும் கேட்காது நிம்மதி பெருமூச்சோடு இல்லம் வந்தாள். ஆனால் மெர்சி மூலம் விஷயமறிந்த அன்பு காலியாக மாறி கத்தி சுயத்தை காட்டி தனக்கு அவமானமாக இருக்கிறது என்று டேவிடோடு சேர்ந்து தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டி மீண்டும் கல்யாணத்திற்கு அவளை ஒத்துக்கொள்ள வைத்தார். மீண்டும் மெர்சியிடம் பேச, தன் மகனிடம் அவர் பேச அவனுக்கு அவள் மேல் கோபம் பழியாக வந்தது.
இதற்கிடையில் கேத்ரின் ஹீரோயினாக நடிக்கப் போகும் படத்திற்கு ஜெர்வின் தான் தயாரிப்பாளராக இருந்தான். தனிப்பட்ட கோபத்தினை தொழிலில் காட்டாது அவளை தான் தயாரிக்கும் படத்தில் ஒத்துக்கொண்டான். படப்பிடிப்பு சிங்கப்பூரில் என்பதால் சென்னையில் படத்திற்கு பூஜை போட்டனர். அப்போதுதான் கார்த்திக் வேறொரு படத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவன் அப்படப்பிடிப்பு பூஜையில் கலந்து கொண்டான். ஜெர்வினும் இவன்தான் கார்த்திக் என்று தெரிந்தும் கொண்டான். பின் படப்பிடிப்பு சிங்கப்பூரில் தொடங்கிய வேளையில்தான் கார்த்திக்கின் காதலி கலைச்சுடர் என்று அறிந்தவன் அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி கேத்ரினிடம் ஒப்பந்தம் போட ஆரம்பித்தான். எனக்கு நீ ஃபேவர் பண்ணணும், அப்படி நீ பண்ணினா இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கலாம் அண்ட் உன்னோட கார்த்திகோட சந்தோஷமா இருக்கலாம் என்றான். என்ன சொல்ல வரீங்க? உனக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு கார்த்திகோட காதலி அந்த கலைச்சுடரோட முகத்துல ஆசிட் அடிக்கணும். அப்படி அடிச்ச கார்த்திக் அவளை வேணான்னு சொல்லிடுவான். நீயும் உன் காதலை சொல்லி கல்யாணம் பண்ணிக்க. எனக்கும் ஏன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி வச்சது போலவும் இருக்கும் என கூற அதை கேட்டவள் முதலில் அதிர்ந்து முடியாது என்றாள். ஆனால் அவன் விடவில்லை. அவளை வைத்து காரியத்தை சாதித்தான். அன்பு டேவிடை வைத்து உங்க அத்தையும் அந்த சின்ன பையனும் தற்கொலை பண்ணிப்பாங்க, பண்ண வைப்பேன், எப்படி வசதி என மிரட்ட ஒத்துக்கொண்டாள். அவளுடன் ஜேம்ஸும் இணைய சென்னையில் இருந்த ஜானிடம் விஷயத்தை கூற அவனோ வேல்முருகனை வைத்து வேலையை முடித்தான். உங்க ஃபோன் மூலமா சுடரோட போட்டோ எடுத்து அவளோட நம்பரை வச்சு முகவரியை கண்டுபிடிச்சு ஜானிடம் மாமா கொடுத்தனுப்பினார். நாங்க நினைச்சபடியே எல்லாம் நடந்தது. ஆனாலும் அவன் என்ன விடல. சுடர் சென்னை வந்தாலும் சுடர் சந்தோஷமாக இருக்கிறதை பார்த்து அவனுக்கு மேலும் கோபம் வர தன் கையை கிழித்ததை கூறி முடிக்க எல்லாம் வீடியோவில் பதிவாகியது. அவன் எழுந்து தனியாக சென்றவன் அந்த வீடியோவை மிலானிக்கு அனுப்பினான். வீடியோவை கண்டவள் உடனே காவல் அதிகாரிகளை அழைத்து கொண்டு கேத்ரின் இல்லம் நோக்கி சென்றனர். அந்த இரவிலும் சாரி கார்த்திக் என்றாள் அழுகையுடன். ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஏன் கலையோட வாழ்க்கையை அழிச்சிங்க என்று அவன் அந்நியனாக பேச அதற்குள் வேகமாக உள்ளே நுழைந்த ஜெர்வின் அவனை பின்மண்டையில் தாக்கினான். கார்த்திக் என்று அவள் அலற அவளுக்கு ஒரு அடி. இத்தனை வருஷமா காதலிச்சவள எப்படி தூக்கி எறிஞ்சு இவ காதலை ஏத்துக்கிட்டேன்னு நினைக்கும் போதே சந்தேகமா இருந்துச்சு. உன் மேல ஒரு கண்ணு வச்சேன். அதுபடியே நீயும் ஜானை தப்பிக்க வச்சு எங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விடதானே இந்த டிராமா என கேட்டு கார்த்திக்கை அடித்தவன் மீண்டும் மீண்டும் கார்த்திக் என்று அலறும் கேத்ரினிடம் முட்டாளாடி நீ அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவியாடி? என்ன தெய்வீக காதலா? அவன் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப நினைச்சிருக்கான் என கத்தியவன் அவனை கொலை செய்ய எண்ணி அருகே இருந்த கத்தியை எடுக்க அதற்குள் போலீஸ் அவர்களை வளைத்தனர். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க என்று மிலானி கத்தியவள் கார்த்திகை எழுப்ப அவனோ மயங்கி சரிந்தான். அவனை மருத்துவமனையில் சேர்த்து விஷயத்தை ரோகிணி சுடரிடம் சொல்ல அடித்து பிடித்து ஓடி வந்தனர். மிலானி அவர்களிடம் உண்மையை கூற தன் கார்த்திக்கின் காதலை எண்ணி கண்ணீர் வடித்தாள். தன் மகனை எண்ணி பெருமை கொண்டார். மறுநாள் விடியவே ஜேம்ஸ், ஜான், கேத்ரின் ஜெர்வினை விசாரிக்க அவர்கள் உண்மையை ஒத்துக்கொண்டனர். ஜெர்வினோ இருக்க அமர்ந்திருந்தான். மிலானி அவனிடம் பதில் வேண்டி நிற்க உணர்வற்றவன் போல அமர்ந்தவன் கூற ஆரம்பித்தான். பீட்டர் செல்வராணியின் புதல்வர்கள்தான் ஜெர்சி, ஜெர்வின். ஜெர்வின் பொறியியல் கடைசி வருடம் பயில ஜெர்சி பள்ளியில் கடைசி வருடம் பயின்றாள். அப்போது அவர்கள் மதுரையில்தான் வசித்தனர். ஜெர்சி வகுப்பில்தான் சுடரும் படித்தாள். சுடர் எதிலும் முதல் இடம். அடுத்துதான் ஜெர்சி. எல்லாரும் சுடரை கொண்டாடுவது ஜெர்சிக்கு பிடிக்காமல் போனது. பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற இருக்க அதில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆங்கில நாடகம் போட இருந்தனர். அதில் ஸ்னோ ஒயிட்டாக தான் நடிப்பதாக முன்வந்தாள் ஜெர்சி. ஆனால் அவளை வில்லியாக்கி சுடரை ஸ்னோ ஒயிட்டாக நடிக்க சொன்னார் ஆசிரியர். மாணவர்கள் அனைவரும் சிரித்தனர். அவளுக்கு கிடைக்கும் அவமானங்களில் ஒன்று அவள் எதிலும் முதன்மையாக இருக்க எண்ணி முந்திரி கொட்டையாக முந்தி நிற்க. ஆனால் ஆசிரியர் அவளை 2ஆம் பட்சமாக தான் வைத்திருந்தார். அதுவே அவளை மேலும் வன்மையாக மாற்ற எப்படியாவது படிப்பில் வீழ்த்த வேண்டும் என்றெண்ணியவள் அனைவரின் முன் சவாலும் விட்டாள். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சுடர். தனக்காக படிக்காமல் அவளை ஜெயிக்கணும் என்று படித்து எந்நேரமும் அவள் இதை படித்திருப்பாளா அதை படித்திருப்பாளா என எண்ணியே தான் படிக்க வேண்டியதை கைவிட்டாள். பெற்றோர்களும் அவள் படிக்கிறாள் என்று அவளிடம் பேசாமல் விட்டுவிட்டனர். வாழ்வின் முக்கிய கட்டமான பொதுத் தேர்வில் தோற்றதுதான் மிச்சம். ஃபெயில் ஆகியிருந்தாள். சொந்தக்காரர்கள் அவளிடம் மார்க்கை பற்றி கேட்க அவமானத்தில் கூனி குறுகினாள்.
பள்ளியில் அவளால் 100% வராமல் போக அவளை திட்டி தீர்த்தனர். பெற்றோர்களும் அவள் நிலைமை அறியாது திட்டினர். மேலும் அவளது நண்பர்களும் சவால் விட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு உழைக்கணும் என்ற அறிவுரை வழங்கி கேலியாக சிரிக்க சுடரும் சிரித்தாள். அந்த ஒற்றை சிரிப்பு அவமானத்தால் தற்கொலைக்கு முயன்று இறந்து போனாள். அவள் கையெடுத்து வெகு நேரத்துக்கு பின்னே அவளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். ஆனால் அவள் இறந்ததாக கையை விரித்தனர். அனைவரும் தற்கொலைக்கு காரணம் ஃபெயில் ஆனதால் என்று நம்பினர். ஆனால் உண்மை காரணம் ஜெர்சி குறிப்பேட்டில் எழுதியிருந்தாள். அதில் எல்லாமே சுடரை பற்றி தவறாக எழுதியிருந்தாள். அவளது ஒற்றை சிரிப்பே என் சாவுக்கு காரணம் என்று எழுதியிருக்க ஜெர்வின் மூளை அறிவிலியாய் யோசிக்க அவளை பழிவாங்க எண்ணினான். அவனை தடுத்து வெளிநாட்டிற்கு அழைத்து சென்றனர். அதன்பின் மகளின் பிரிவில் இருவரும் இறந்துவிட சுடர் மேல்தான் வெறி ஏறி அவளை பழிவாங்க கிடைத்த சந்தர்ப்பத்தில் கேத்ரினை வைத்து எந்த அழகு தன் தங்கையை அவமானப்படுத்தியதோ அதை அழித்தான். ஆனால் சுடரே தன் கேலி சிரிப்பில்தான் அவள் தற்கொலை செய்திருப்பாளோ என்று எண்ணியே குற்ற உணர்வோடுதான் நாட்களை கடத்தினாள். இனி கேலியாக பார்க்கவோ சிரிக்கவோ பேசவோ கூடாது என தீர்மானித்துக் கொண்டாள். இங்கோ கார்த்திக் கண் விழிக்க மொத்த குடும்பமும் அங்குதான் இருந்தது. அவனிடம் நலம் விசாரிக்க அனைவரிடம் பேசியவன் சுடரை தவிர்த்தான். இருவருக்கும் தனிமை கொடுத்துவிட்டு அனைவரும் வெளியே சென்றனர். அவள் அவனை பார்க்க அவனோ வேறெங்கோ வெறித்தான். என்ன மன்னிச்சிடு மாமா, உங்களுக்கு நான் சரியானவளா இல்லைன்னு நினைச்சது தப்புதான். என்ன தண்டனை வேணா கொடுங்க, ஆனா ப்ளீஸ் பேசாம இருக்காதீங்க என்று அழுக அவளது அழுகை அவனது கோபத்தை கரைக்க, தண்டனை தானே தருவேன், நிறைய தருவேன். அதுக்கு முன்னாடி நீ உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ கலை. எனக்கு நீ சரியானவ இல்லைன்னு என்னைக்கும் நீ நினைக்க கூடாது. நீ மட்டும்தான் எனக்கு சரியானவ, புரியுதா எனவும் தலையை ஆட்டினாள். என்னோட முதல் தண்டனை என்று இதழை சிறையெடுத்து வெகு நேரம் கழித்தே விடுவிக்க, ஐ லவ் யூ மாமா என்றாள். அவளை அணைத்து கொண்டு ஐ லவ் யூ கலை என்றான். மதுரை கோர்ட்டில் நால்வரையும் சமர்ப்பித்தனர். அவர்களும் குற்றத்தை ஒத்துக்கொண்டதால் அவர்களுக்கு ஆசிட் வழக்கோடு கொலை வழக்கும் சேர்ந்து 14 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தன. மிலானி கார்த்திக்கிற்கு தன் நன்றியை நவிழ்ந்தாள். குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்த நிம்மதியில் இருந்தனர். பின் இருவருக்கும் கல்யாண பேச்சு மீண்டும் எடுக்க சுடராக முன்வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய ஒத்துக்கொண்டாள். ரித்திக்கின் உதவியோடு நல்லபடியாக முடிந்தது. அவளது பழைய முகம் கிடைக்கவில்லை என்றாலும் அனைவரும் இந்த முகத்தை பார்த்து பழகி கொண்டனர். ஒரு நல்ல நாளில் சுடர் கழுத்தில் தாலி கட்டி தன் மனைவியாக்கி கொண்டதும் இல்லாமல் தன் தொழிலிலும் பார்ட்னர் ஆக்கி கொண்டான். இருந்தும் வரும் லாபத்தில் அவளது கனவான பியூட்டி பார்லர் வைத்து கொடுத்தான். கனிஷ்காவுடன் சேர்ந்து அதனை பார்த்து கொண்டாள். நிறைய பட வாய்ப்புகள் வரவும் பார்லர் பிஸியாக ஓடவும் அவளது நாட்கள் சக்கரம் வீடு குடும்பம் வேலை என சுழன்றது. மேலும் 7 ஆண்டுகள் கழித்து வெளிவந்த வதனாவிற்காக காத்திருந்தான் ரித்திக். அவளை கையோடு அழைத்து கொண்டு ஒரு குழந்தையை தத்தெடுக்க ஒரு குடும்பமாக வாழ ஆரம்பித்தனர். முத்துவோ தன் தமக்கை மகளை தூக்கி உச்சி நுகர்ந்தான். நாகராஜிற்கு உதவியாக முத்துவும் மாரியும் கடையை பார்த்து கொண்டு வளர முயன்றனர். சிறையில் இருக்கும் மூவரும் இன்னும் 7 ஆண்டு தண்டனையை கழிக்க எண்ணி வருந்தினார்கள். ஆனால் தன் வன்மம் மட்டும் என்றும் குறையாது என்பது போலவே இருந்தான் ஜெர்வின். அவனால் மீண்டும் சுடர் வாழ்க்கையில் புயல் வீசுமா? முற்றும்.